Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது தான் தாமதம். அதோடைய தாக்கம் பல மட்டங்களில் எதிரொலிச்சுட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாக போன வார இறுதியில் சரிவோட முடிஞ்ச பங்குச்சந்தை வாரத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கு வரலாறு காணாத ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இது சம்பந்தமா முன்கூட்டியே எச்சரிச்சிருந்தாரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜிம் கிராமர். 1987 அமெரிக்க சந்தைகள் 20% மேல சரிஞ்சிருக்கு. அது ஒரு கருப்பு திங்கள் நாளா அவங்க பார்த்திருக்கிறாங்க. அந்த பீதிகரமான நாளை நினைவு கூறக்கூடிய வகையில இந்த திங்களும் இருக்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே எச்சரிச்சாரு. அதே போலதான் இன்னைக்கு சர்வதேச அளவில் பெரிய சரிவு சந்திச்சது பங்குச்சந்தை. 1987 உலக பொருளாதாரத்தோட இந்தியா பெரிய பிணைப்பை கொண்டிருக்காததால இது பெரிய அளவில் தாக்கத்தை அப்ப நமக்கு ஏற்படுத்தல. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோட ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனால இதோடைய தாக்கம் இந்தியாலையும் எதிரொலிக்குது. ஏப்ரல் தொடங்கி இத்தனை நாள்ல மட்டும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகள்ல இருந்து 10,000 கோடிக்கும் மேல திரும்ப பெற்றிருப்பதா சொல்லப்படுது. அதே போல மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் இன்னைக்கு காலையில 4,000 புள்ளிகள் சரிஞ்சு 71,449.94 புள்ளிகள்ல வர்த்தகமான நிலையில நண்பகல்ல 3,014.98 புள்ளிகள் சரிஞ்சு 72,349.70 புள்ளிகள்ல வர்த்தகமாச்சு. அதே போல இன்னைக்கு மாலையில பாக்குறோம் அப்படின்னா இந்த பங்குச்சந்தை நிறைவு பெறறதுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2,297.32 புள்ளிகள் சரிஞ்சு 73,067.37 புள்ளிகள் வர்த்தகத்தை நிறைவு செஞ்சது. அதே போல தேசிய பங்குச்சந்தை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 971.60 புள்ளிகள் சரிஞ்சு 21,932.85 புள்ளிகள்ல வர்த்தகமாச்சு. அதுபோல 742.85 புள்ளிகள் சரிஞ்சு 22,161.60 புள்ளிகள்ல வர்த்தகத்தை நிறைவு செஞ்சது. 2020ஆம் ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறமா சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டும் மிக மோசமான தொடக்கத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சிருப்பதா பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்தியாவில் சென்செக்ஸ் 5% சரிவு செஞ்சிருக்கு. அதே போல சீனாவுடைய ஹாங்காங் பங்குச்சந்தை 11% சரிவு சந்திச்சிருக்கு. சீனாவுடைய ஷாங்காய் பங்குச்சந்தையை பார்த்தோம்னா 7% சரிவு. ஜப்பானோட டோக்கியோ 7% சரிவு. அதே போல தென்கொரியா பங்குச்சந்தை 5% சரிவு கண்டிருக்கு. ஸோ இது இந்தியா மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரத்திலுமே பல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இதோடைய எதிரொலியா அனைத்து பங்குகளும் ரொம்பவே கடுமையான சரிவை சந்திச்சுட்டு வருது. குறிப்பா L&T, HCL டெக்னாலஜிஸ், TCS, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இது மாதிரியான முன்னணி நிறுவனங்களுடைய பங்குகள் சரிவு சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரப்படி 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல இழப்பு ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இது முதலீட்டாளர் மத்தியில பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்கு. பங்குச்சந்தையில் பங்குகள் குறையறதுக்கு பொதுவாக நிறைய காரணங்கள் வல்லுநர்களால் சொல்லப்படுவது உண்டு. குறிப்பாக இன்னைக்கு குறைஞ்சதுக்கான காரணத்தை அலசும்போது இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 26 அன்னைக்கு குறைய ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. அதுக்கு காரணம் அன்னி தேதிக்கு ட்ரம்ப் அறிவிச்ச பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பாக ஒரு குழப்பமான நிலை இருந்தது காரணமாக சொல்லப்பட்டுச்சு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோடைய தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சதோட விளைவு தான் கடந்த வார இறுதியில் இந்த பங்குச்சந்தை சரிஞ்சதும் மீண்டும் வார முதல் நாளான இன்னைக்கு சந்தைகள் சரியறதும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்போடைய வரி விதிப்பு கொள்கை, IT நிறுவனங்களுடைய பங்குகள் சரிவு, இது போல முதலீட்டாளர்கள் காத்திருப்பு, இந்த மாதிரி நிறைய காரணங்களால பொருளாதார மந்தநிலை ஏற்படும் பதற்றமும் நிலவுது. கச்சா எண்ணெய் விலை குறைகிறதும் தங்கம் விலை குறைகிறதும் கூட பொருளாதார மந்தநிலைக்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பங்குச்சந்தை வீழ்ச்சி தொடர்பா செய்தியாளர்கள் எழுப்பின ஒரு கேள்விக்கு பதிலளிச்ச டொனால்ட் ட்ரம்ப் யாருடைய வீழ்ச்சிக்காகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படலை அப்படின்னும், சில நேரங்களில் சில விஷயங்களை சரி செய்ய இது போன்ற கடினமான ஒரு கசப்பான மருந்து அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்கள்ல பொருளாதாரம் எப்படி போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.